विघ्न विनायक मूर्ति की जय। आदिपराशक्ति माता की जय। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधाहे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। सृष्टौ या सर्गरूपा जगदवनविधौ पालनीया च रौद्री संहारे चापि यस्याः जगदिदमखिलं क्रीडनं या पराख्या पश्यन्ति मध्यमाथो तदनु भगवती वैखरी वर्णरूपा सा अस्मद्वाचं प्रसन्ना निधिहरिगिरिशा आराधिता अलङ्करोतु महातर्मे मधुकैटभग्नि महिषप्राणापहारोद्यमे हेला निर्मित धूम्रलोचनवधे हे चण्डमुण्डार्दिनी निःशेषीकृत रक्तबीजतनुजे नित्ये निशुम्भापहे शुम्भध्वंसिनि संहराशु दुरितं दुर्गे नमस्तेऽम्बिके। सर्वजगन्मातावाன சர்வசக்தி மையான பராசக்தியினுடைய வழிபாட்டை மிகவும் விசேஷமாக கொண்டாடக்கூடியதாக இந்த நவராத்திரி அப்படிங்கிறது அமையறது. உலகம் முழுவதும் உள்ள சனாதன வைதீக மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நவராத்திரியை பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுவார்கள். இதற்கு என்ன காரணம்? இதுக்கு எங்க பிரமாணம், எங்க சொல்லியிருக்கு, எதனால இதை நாம் செய்யணும், இதில் என்ன விசேஷம், இதெல்லாம் தேவியை பற்றி சொல்லக்கூடியதான புராணங்களில் விசேஷமாக சொல்லியிருக்கு. இதுவும் தேவி பாகவதத்தில் விசேஷமாக சொல்கிறது. சாதாரணமாக உலகத்தில் புருஷ ரூபத்தில் எல்லா மதத்திலையும் தெய்வ வழிபாடு உண்டு. பெண் வடிவத்தில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஹிந்து மதத்தில் மட்டும்தான், சனாதன மதத்தில் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து அப்படின்னு வேதமே சொல்றது ஒரு விசேஷத்தை. பிரம்மமானது பிரம்மமேன்னு இருந்ததுன்னா பிரம்மம் அது. அதுக்கு ஒரு ரூபமும் கிடையாது, குணமும் கிடையாது, செயலும் கிடையாது, சங்கல்பங்களும் கிடையாது. அது சக்தி பரிமிதமாக ஆகும்போதுதான் அது ரூபத்தை அடையிறது, குணத்தை அடையிறது, சங்கல்பத்தை அடையிறது, பரிணாமத்தை அடையிறது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது ஆகாசத்திலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்களை சேர்த்து இந்த உலகத்தை சொல்லும்போது ஆகாச சரீரம் பிரம்மா அப்படிங்கிறது. பிரம்மத்துக்கு எது உடம்பு அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே உடம்பு. பிரம்மம் உள்ள இருக்கு, ஆனா இயக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருந்தாலும் இந்த பரிணாமம்ங்கிறது சக்தியால தான் வர்றது. ரொம்ப வேதாந்த விஷயம், ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். பூமியில நாம ஒரு விதையை போடுறோம், இத்தினூண்டு விதையை தான் போடுறோம் நாம. அது வேம்போ ஆலமோ கரும்போ பெருசா மரமா வர்றது. அந்த விதை இல்லைன்னா செடி வராது அப்படின்னாலும் மரமா வர்றதுக்கு காரணம், இவ்வளோ பெருசானதுக்கு காரணம் பூமி தானே. இந்த பூமியினுடைய ஸ்வரூபந்தான் பராசக்திங்கிறது, ஜெகன்மாதா அப்படிங்கிறது.
அதனால தான் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தில் பிரகிருதி நமஹாம் அப்படின்னு வரும். லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்னும் விசேஷமாக மாத்ரே நமஹான்னு வரும். ஏன்னா இன்னும் டீப்பாக அது போகிறது. எல்லாத்துக்கும் விருத்தி பண்ணக்கூடியதான பிரகிருத்தியாக மட்டும் இல்லை, சம்ரக்ஷண தேவதையாகவும் இருக்காள் அவள். ஒரு அம்மா எப்படி குழந்தைய பெக்கிறதோடு இல்லாமல் அந்த குழந்தைய வளர்த்து ரட்சித்து அந்த குழந்தைய ஆளாக்கி விடுறாளோ அது மாதிரி நம்மளை ரட்சிக்கிற பராசக்தி நமக்கு மாதாவாக அமைகிறாள். அதனால ஒரு கஷ்டம் அப்படின்ன உடனே முதல்ல போய் நாம் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அம்மாட்ட தான் சொல்லணும். குழந்தைகள்லாம் யார் என்ன பண்ணாலும் அம்மாட்ட போய் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு தெரியும் அம்மா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆச்சாரியால்கிட்ட சிஷ்யன் கேட்குறான், ஆபதி கிங்கரணீயம். ஒரு பெரிய ஆபத்து வந்தது வாழ்க்கையில். ஆபத்து வேற, ஆர்த்தி வேற. ஆர்த்தின்னா மனோவியாதின்னு அர்த்தம். ஆபத்து அப்படின்னா திடுதிப்புன்னு நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் வரத்துக்கு ஆபத்துன்னு பேர். அப்படியே ஸ்டென் ஆகிடுவோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே பிரமிச்சா மாதிரி ஆகிடும், குழப்பமாயிடும். இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோம்னு தெரியாதுன்னு தோணும். அப்போ என்ன பண்ணணும் உடனே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆச்சாரியால் சொல்கிறார், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. அம்பால நினைக்கணும், அம்பால சரணத்தை நினைக்கணும், சரணத்தில் நமஸ்காரம் பண்ணணும். அவரவர்களுக்கு இஷ்டமான அம்பாளுடைய ஸ்வரூபம், காமாட்சியா, மீனாட்சியா, புவனேஸ்வரியா, அகிலாண்டேஸ்வரியா, ராஜராஜேஸ்வரியா, பராசக்தியா, ஜெகன்மாதாவா, மாரியம்மாவா, செல்லியம்மனா, காளியம்மனா, என்ன வேணாலும் இருக்கலாம். அம்பாள் அதான் விஷயம். அந்த அம்பாலை நினைக்கணும். உடனே அந்த சீடன் கேட்குறான், ஒரு பெரிய ஆபத்து வந்தா அம்பாலை நினைச்சா அது எப்படி அந்த ஆபத்தை சரி பண்ணும்னு கேட்குறான். தத்ஸ்மரணம் கிம் குருத்தே. அம்பாலை நினைக்கக்கூடிய அந்த நினைவானது என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், பிரம்மாதி நபி கிங்கரி குருத்தே. பிரம்மாதி தேவதைகள் தான் இந்த ஜகத்தினுடைய இயக்கத்துக்கு காரணமா உள்ளவர்கள். பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை தேவதைகளால் தான் இந்த உலகமானது இயங்குறது. நமக்கு ஏற்படக்கூடியதான சுகதுக்கங்கள், லாப நஷ்டங்கள், வெற்றி தோல்வி, மானம் அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கர்மா. நம்ம கர்மாவை பலனை கொடுக்கறதுக்கு காரணம் தேவதைகள். அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹெட், தலைவர் அப்படிங்கிறவர் பிரம்மா. அந்த பிரம்மாதி தேவதைகளை இந்த நினைவானது அம்பாலை நாம் நினைச்சோம்னா அந்த அம்பாள் என்ன பண்ணுவாள், அந்த தேவதைகளை நமக்கு கிங்கரி குருத்தே, நமக்கு வேலை செய்கிற மாதிரி செஞ்சுருவார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன விரும்புகிறோமோ. இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு சர்வெண்ட் வச்சுட்டு இருக்கோம்னா நாம் சொன்னதை தானே அவன் கேட்பான். அவன் சொன்னதை நாம் கேட்போமா, நம் சொன்னதை அவன் கேட்பானா? நம் சொன்னத்தை எப்படி சர்வெண்ட் கேட்பணும், அது மாதிரி தேவதைகள் நம் சொன்னதை கேட்குற மாதிரி அம்பாள் பண்ணுவாள் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு மகிமை. அம்பாளை பற்றி வர்ணிக்காத புராணங்களே கிடையாது, சொல்லாத ஸ்தோத்திரங்களே கிடையாது. ஆதிசங்கரரே ஆரம்பிக்கிற தேவை, சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சக்தனாராம் பகவானே. இந்த பிரம்மமேன்னு இருக்கு. உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் சகுணமாறுது, சக்தி உள்ளதா ஆறுது. அத்தஸ்துவாம், அதனால ஹரிஹர விரிஞ்சாதிபிரதி திபிரவி. ஹரி ஹர, ஹரின்னா விஷ்ணு, ஹரன்னா சிவன், விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மா. இவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா தெய்வங்களும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது. தஸ்துவாம் ஆராத்யா. அப்பேற்பட்ட திரிமூர்த்திகளால வழிபடக்கூடியதான ஒன்றை ஒருத்தன் வழிபடணும் அப்படின்னு நினைச்சாலோ
வழிபட்டாலோ உன்னை வாக்குனால கொண்டாடினாலோ அவனுடைய புண்ணியத்தை அளக்க முடியுமான்னு, பல ஜென்மாக்கள்ல பண்ணதனுடைய ஒரு பலன்தான் இந்த ஜென்மாவில் அம்பாள்கிட்ட பக்தி வரதுங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். அதுவும் அம்பாளை நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். நாம நவராத்திரியில எப்படி கொண்டாடுறோம்ங்கிறத சொல்லி போறேன். நவராத்திரி என்னங்கிறத சொல்லணும். ஏன் நவராத்திரி அப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது இருக்கு. நவராத் ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய भिन्ना चतुर्धा विनियोग काले भोगे भवानी पुरुषेव विष्णुः கோபே சகாலி சமரே ச துர்கா. இதுவும் அம்பாளுடைய மகிமையை சொல்றது. ஒரு சக்தியானது, பரமேஸ்வரனுடைய சக்தியானது 4 வகையாக பிரிஞ்சிருக்கு. பின்னா சதுர்தா விநியோக காலே. போகே பவானி, சௌக்கியங்களை கொடுக்கறதுக்கு பவானின்னு பேர். ஆண் வடிவத்தில் இருப்பதற்கு விஷ்ணு அப்படின்னு பேர். கோப வடிவத்தில் இருப்பவளுக்கு காளி அப்படின்னு பேர். யுத்த காலத்துல உள்ளவளுக்கு துர்கா அப்படின்னு பெயர். அது மட்டும் இல்ல, அம்பாளுக்கே எந்தெந்த இடத்துல இருக்காலோ அந்தந்த இடத்துல பெயர் மாறும். லக்ஷ்மீம் ராஜகுலே ஜயாம் ரணபுவி க்ஷேமங்கரி மத்வனி கர்வியாதத்விப சர்பபாஜி சபரீம் காந்தார துர்கே கிரௌ பூத பிரேத பிசாச ஜம்புகபயே ஸ்மிருத்வா மகாபைரவீம் வியாமோகே திரிபுராம் தரந்தி விபதஹ தாராம் ச தோயப்ளவே. ராஜகுலத்துல இருந்தா லக்ஷ்மி அப்படின்னு பெயர். யுத்த களத்துல உள்ள அம்பாளுக்கு ஜயா அப்படின்னு பேரு. நாம டிராவல் பண்ணும்போது நம்மளை காக்கிற அம்பாளுக்கு க்ஷேமங்கரி அப்படின்னு பெயர். சர்ப்பம் முதலிய துஷ்ட ஜந்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாத்துறவளுக்கு சபரி அப்படின்னு பெயர். காடுகள்லேருந்து மலைகள்ல நம்மளை காப்பாத்துறவளுக்கு துர்கா அப்படின்னு பேரு. பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதுல இருந்து காப்பாற்றக்கூடியதான ஒரு சொரூபத்துக்கு மகாபைரவி அப்படின்னு பெயர். பெரிய ஒரு மயக்கத்தை அடைஞ்சு தலை சுத்தல் அல்லது ஒரு மோகத்தை அடைஞ்சு தடுமாற்றம்னு சொல்ற மாதிரில, அந்த சமயத்துல நம்மளை ரட்சிக்கிறவளுக்கு திரிபுரா அப்படின்னு பெயர். நம்மளை வாழ்க்கையில அல்லது ஒரு பெரிய சமுத்திரத்திலேயோ நதியிலேயோ இத்தியாதி தாண்ட முடியாத ஒரு இடத்துல நம்மளை காப்பாற்றி வைக்கிறவளுக்கு தாரான்னு பேர். இப்படி உள்ள ஒரு அம்பால நவராத்திரி சமயத்துல ஏன் வழிபடணும் அப்படின்னு கேட்டா அதோட விவரம் தான் அடுத்த வீடியோல சொல்றோம் விஸ்தாரமாக.